நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான மனுஷன் ஓய்வினாலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோட பேசின கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, நாங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இப்படியா நாங்கள் வாசிக்கிறோம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய குணங்களை பற்றி நாங்கள் வேதத்திலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அது எல்லா வசனங்களும் நாங்கள் கேட்டவர்கள் மாத்திரமல்ல, அது எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் அபியாசப்படுத்தவும் அதன்படி நடக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவியான தாம் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே வேத வசனங்களை கொண்டு வந்த தாயாருக்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆண்டவரே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்படிக்காக இன்னும் அநேக ஊழியங்களை தாங்கும் பண்ணும்படிக்காக அவருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள ஆண்டவரை வணைந்து கொள்ளும்படிக்காக நாங்கள் சபையாராக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, அது மாத்திரமல்ல, வருகிற 30ஆம் தேதி ஆண்டவரே அப்பா கல்லூரி விழாவுக்காக சோத்தரிக்கிறோம். வேதப்பாட கல்லூரி விழாவுக்காக ஆண்டவரே நீர் தாமே முன்னின்று கொடுக்கிற வருகிற நடத்துகிற பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரும் அது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பரமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வல்லமையில நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அன்பு சகோதரியோடு குடும்பங்களோடு உலகத்தை எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்று வென்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர்